நீ ஒரு நாள் ஜெபிக்காட்டா நான் உன்னை கைவிட்டுட்டு போயிடுவேனா? நீ ஒரு நாள் வேத வாசிக்காட்டா நான் உன்னை மறந்துட்டு கைவிட்டுட்டு போயிடுவேனா? நான் என்ன மனுஷனா? நீ சரியில்லை உன்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றதுக்கு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால தினந்தோறும் காலையில உங்களோட பேசுகிறார். காலையில உங்களை பலப்படுத்திட்டா அந்த நாள் முழுவதிலும் அந்த பலன், அந்த கிருபை உங்களை தாங்கி நடத்தும்ல. அதனாலதான் அதிகாலையில ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க கலங்கின இருதயத்தோட இன்னைக்கு பாக்குறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். உபாகம் 31:8 கர்த்தர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லார். என் மகனே, என் மகளே, நீ பயப்படவும் வேண்டாம், கலங்கவும் வேண்டாம். நான் உன்னை விட்டு விலக மாட்டேனே, நான் உன்னை கைவிட மாட்டேனே. இல்லை, நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணல, நான் பைபிள் வாசிக்கல, நான் இப்போ நிறைய பிஸி இதில் ஆயிட்டேன், அதனால நீங்க என்னை கைவிட்டிருப்பீங்கல்ல. நீ என்னை விட்டு விலகினாலும் நான் இப்படி உன்னை கைவிடுவேன். நீ ஒரு நாள் ஜெபிக்காட்டா நான் உன்னை கைவிட்டுட்டு போயிடுவேனா? நீ ஒரு நாள் வேத வாசிக்காட்டா நான் உன்னை மறந்துட்டு கைவிட்டுட்டு போயிடுவேனா? நான் என்ன மனுஷனா? நீ சரியில்லை உன்னை விட்டுட்டு போறேன்னு சொல்றதுக்கு? உன் பலவீனம்னு சோர்ந்து போயிட்ட, உனக்கு தெரியுதில்ல தப்பு பண்ணிட்டோன்னே. இன்னைக்கு வாசி, இன்னைக்கு ஜெபம் பண்ணு, இனிமே ஜெபம் பண்ண ஆரம்பி, இனிமே வேத வாசிக்கிட்டு ஒழுங்கா இருக்க ஆரம்பி. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக நான் உன்னை விட்டு விலகி போயிடுவேனா? ஏன் உன் இருதயம் கலங்குது? அப்ப இருதயம் கலங்குதுன்னா உனக்குள்ள ஏதோ தப்பு இருக்குன்னு தெரியுது இல்ல, சரிப்படுத்திக்க. நான் உன்னை தூரவா தள்ளிட போறேன். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க, நான் என்னை சரிப்படுத்தி கொள்றேன், இந்த பயம் கலக்கத்தின் விடுதலை கொடுங்க சொல்லிரு. நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன்ல, உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஆண்டவர் பாருங்க, 72ஆம் வருஷம் கிருபையா என்னை ரட்சித்தார். நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார். இத்தனை வருஷ காலத்துல நான் தப்பே பண்ணலையா? ஆண்டவரை துக்கப்படுத்துற மாதிரி கூட பண்ணி இருக்கிறேங்க. நான் ஜெபிக்காம இருந்த நேரம், பைபிள் வாசிக்காம இருந்த நேரம், சோர்ந்து போய் ஒரு ஆண்டவரை அவ்வளவு சொன்ன நேரம். அதனால ஆண்டவர் என்னை விட்டுட்டாரா? அவர் சில சோர்ந்து போயிட்டியா மகனே, நீ என்ன கொஞ்சம் கலங்கிட்டியா? எழும்பு, மறுபடியும் ஜெபம் பண்ணு, மறுபடியும் வேத வாசி, நான் கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நாளைக்கு உன்னை கூட இருப்பேன், நீ வாக்கு கொடுத்தல, எப்படி விலகுவேன்? அதான் ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், எப்படி உன்னை விட்டு விலகுவேன்? எதுக்கு கலங்குற? பயப்படாத, நீ மறுபடியும் உன்னை அர்ப்பணித்துக்க. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே இந்த மிஸ்டேக் எல்லாம் மன்னிச்சிருங்க, என்ன பயம் கலக்கத்தை மாத்திருங்க, நீங்க என்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, அது எனக்கு போதும்ப்பான்னு சொல்லுங்க. இருதயத்துல கை வைத்து, அப்பா நீங்க எனக்கு என்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே, அது எனக்கு போதும்ப்பா. நான் குறைவுள்ளவள் என்று உங்களுக்கு தெரியும். ஆனாலும் என்னை விட்டு விலக மாட்டேன், மறக்க மாட்டேன்னு சொல்றீங்க. இந்த பயத்தை உள்ளத்தை விட்டு எடுத்துருங்க, கலக்கத்தை எடுத்துருங்க. இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமேன், ஆமேன்.